வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் யூடியூப்பில் நடக்கிற கொடுமைகள். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃபுலி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். 2 நாள் ஆகிடுச்சு வீடியோ பண்ணி. ஒரு பயங்கர முக்கியமான வேலைகளில் சுற்றிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு மேபி நெக்ஸ்ட் வீக்கில் தெரியும் என்ன வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது. அது இப்போதைக்கு நான் சொல்ல விரும்பலை. பட் யூடியூப்பில் நடக்கிற சில கொடுமைகள் பற்றிலாம் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நத்திங் ஆஃபென்ஸு. நான் யாருமே இங்கே ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா பிரியாணி மேனு, அதுக்கப்புறம் A2D. ஆக்சுவலாக என்னென்னா, நான் 2 பேர் பற்றியும் நான் பேசியிருக்கேன் நிறைய வீடியோஸில். பிரியாணி மேன் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். வென் கம்பேர்ட் டு A2D, பிரியாணி மேன் எனக்கு நல்லா தெரியும், பல வருஷமாக தெரியும். ரீசெண்டாக கூட ஒரு ஸ்கிட்லாம் கூட பண்ணோம். அங்கே கூட அந்த ஒரு விடாமுயற்சிக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணோம். இவங்களுக்குள்ள யூடியூப்பில் பல வருஷமாக தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக சில சேனல்ஸ்லாம் இருக்குது. JK தமிழ்னு ஒரு சேனலு. இவங்க மாற்றி மாற்றி மார்க் பண்ணிப்பாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபன்னுங்க. அவங்க படிக்காத வீடியோஸில் ஏர்னிங்ஸ் வரும். திஸ் கைண்ட் ஆஃப் ஃபன். ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். அடுத்தவங்க அடிச்சுக்கிட்டா தட்டில் சோறு போட்டு நம்ம ஆளுங்க சாப்பிட்னு இருப்பாங்க ஆடியன்ஸ். நானே சில யூடியூபர்ஸ்லாம் அடிச்சுக்கிறத அப்படியே பார்ப்பேன் நான். பட் நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், இவங்களாம் மறுபடியும் ஒன்றா சேர்ந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ JK தமிழ் அப்படின்றவர், அவரும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு தான் வீடியோஸ் பண்ணுவார். பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவார். சர்க்காஸ்டிக்காக பேசுவாப்பில், சண்டையை மூட்டி விடுவாப்பில், ஒருத்தரை தனியாக வீடியோ ஒருத்தரை பற்றி போட்டு தாக்குவாப்பில். இப்போது பிரியாணி மேன் சிலதெல்லாம் சம்பவம்லாம் நடந்தது, எல்லாருக்கும் தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றிலாம் ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா, கொஞ்சம் நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பேசுனாங்க. அது எல்லாருமே பண்ணத்தான். இப்போ A2Dயும் பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லர் அக்கா கல்யாணம் ஆகிடுச்சு. டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அவங்களும் பேசினாங்க. ஆக்சுவலி A2Dயும் பேசினார். பிரியாணி மேனும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் ஸ்ட்ரைக்காக கொடுத்துருந்தாப்புல. இதுக்கு நடுவில் பால் காய்ச்சிட்டே இருந்தது. யாருமே அங்கே பால் காய்ச்சலை. பட் இதை பற்றி பேசி நிறைய பேர் வீடியோ கட்டினாங்கன்னு வச்சிங்களேன். இப்போது என்னன்னா, A2D கூட சேர்ந்து பிரியாணி ஒரு வீடியோ ஒன்று போட்டாப்புல, 2 பேர் சேர்ந்து. அதில் என்னென்னா, இவருக்கு நடந்த சில இந்த டார்க்கான இன்சிடென்ட்ஸ்லாம் ரொம்ப காமிக்கல் வேலை பார்த்தீங்கன்னா அதில் பேசியிருக்காங்க. அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க, வீடியோஸ் போட்டுக்கிட்டாங்க, ஆடியன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. மறுபடியும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டாங்க, ஆடியன்ஸாக நீங்களும் தட்டில் சோறு போட்டு சாப்பிட்டுட்டே அது ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. இப்போ இது ஏன் 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறதுக்கு JK தமிழ் ஒரு வீடியோ போட்டாப்புல. அதில் கொந்தளிச்ச பிரியாணி இன்னொரு வீடியோ போட்டா. இப்போ அவங்க 2 பேருக்கு முட்டிக்கிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஆகிறது கம்ப்ளீட்டாக ஆடியன்ஸ் தான். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்களேன். ஏன் உங்களுக்கு தலைவலி? அடிச்சுன்னு போட்டோம், நீங்கள் பாடி என்ஜாய் பண்ணிட்டு போங்க. என்ன இதில் உங்களுக்கு என்ன? இப்போ இன்றைக்கி 2 பேர் அடிச்சுக்கிறாங்கன்னா நாளைக்கு இன்னும் 2 பேர் அடிச்சுப்பாங்க. இதுதான் யூடியூப்பு. அவங்க பாடி அடிச்சுன்னு தான் போவாங்க. நான் நாளைக்கு ஒருத்தரை பற்றி பேசுகிறேன்னா அவர் இன்னொருத்தரை என்னை பற்றி பேசுவாங்க. அவ்வளோதான் யூடியூப்பு. நீங்கள் பாடிக்கு தட்டில் மிச்சர் போட்டிங்களா, என்ஜாய் பண்ணிங்களா, சில் பண்ணிங்களா, அவ்வளோதான். ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். இது நம்ம சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. பட் டு பி ஃப்ராங்க் என்னன்னா, தெர் இஸ் எ லிமிட் ட்ரோல் பண்ணுறதுக்குலாம். பட் பர்சனலாக நிறைய விஷயங்களை ஹர்ட் ஆகிற மாதிரிலாம் இடத்துல ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே தப்பு. அட் த சேம் டைம் ஒருத்தங்க சண்டை போட்டுக்கினாங்க அப்படின்னா மறுபடியும் செய்கிறதுல தப்பே கிடையாது. தட்ஸ் த குட் ஃபார் த கம்யூனிட்டி. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் பிரியாணி ப்ரோ அந்த A2D ப்ரோ, நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங். மறுபடியும் இன்னொரு நாள் ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்ற பேரில் மறுபடியும் அடிச்சிக்காதீங்க. அதுதான் ரொம்ப சீப். ஒன்ஸ் ஓகே சண்டை போட்டிங்க, ஒரு கான்ட்ரவர்சி நடக்குது, மறுபடியும் நீங்கள் ஒன்றா சேர்ந்து வீடியோ போட்டிங்கன்னா தட்ஸ் யுவர் பர்சனல் திங். நீங்கள் மறுபடியும் அந்த ஹெல்த்தியான ஒரு விஷயத்துக்காக பண்ணுறீங்களோ, ஏதோ ஒன்று வியூஸ்க்காக பண்ணுறீங்களோ, ஓகே ஃபைன். ஆனால் மறுபடியும் அதை நீங்கள் விட்டுறணும். மறுபடியும் சண்டை போட்டுருக்கூடாது. மறுபடியும் ஒரு 4 கண்டென்ட். இப்போ JK தமிழ் பற்றி நீங்கள் போட்டிங்க, JK தமிழ் உங்களை பற்றி போட்டாங்க, ஓகே ஃபைன். மறுபடியும் ஒரு 2 கண்டென்ட் வருமா? இங்கே மார்க் பண்ணுறது, அங்கே மார்க் பண்ணுறது. ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கிறதுல இன்னும் பெட்ரோல் ஊற்றுவாங்க. இதுதான் கான்செப்ட். இதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கலாம். அடுத்தது டெக் பாஸ் சுதர்சன், அவர் பார்த்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு தனியாக வெளியே வந்துட்டார். ப்ரொஃபஷனல் லைஃப் பற்றி நம்ம என்ன வேணால் பேசலாம் கைஸ். ப்ரொஃபஷனல் லைஃப் பற்றி நம்ம என்ன வேணால் பேசுறதுக்கு ரைட் இருக்குது. பட் ஒருத்தரோட பர்சனல் லைஃப் பற்றி பார்த்தீங்கன்னா அன்வான்டாக நம்மளாக சில விஷயங்கள் பேசுகிறது ரொம்பவே தப்பு. ரீசெண்டாக அவர் மேலே வந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டவுரி பிரச்சனை, ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமை பண்ணுறாரு, கொலை மிரட்டரில் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் இவர் மேலே போய் கேஸ் கொடுத்துக்கிறதா சில விஷயங்கள்லாம் பார்த்தேன் ஆன்லைனில். ஆஸ் ஆஃப் நோ நியூஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ரொம்பவே வருத்தம் தான். சுதர்ஷன் ப்ரோ இப்படி பட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பேசலாம். எண்ட் ஆஃப் த டே அங்கே ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்றது சுதர்ஷன் ப்ரோக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு தான் தெரியும், அவங்க ஃபேமிலிக்கு தான் தெரியும். பர்சனலான விஷயங்கள் எல்லாமே ஆன்லைனில் தெரியாது. ஸோ நம்மளாக ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி நம்மளாக போட்டு தாக்குறதுன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐம் நாட் சப்போர்ட்டிங் சுதர்ஷன் ஆர் ஐம் நாட் சப்போர்ட்டிங் எனி திங். அவர் உண்மையாகவே கொலை மிரட்டல் கொடுத்து இந்த டவுரி விஷயத்தை சப்போர்ட் பண்ணி டவுரி கேட்டிருந்தாருன்னா இன்னியோட அவருக்கு பாய் பாய். அவர் எனக்கு நல்லா தெரியும். பட் இன்னியோட அவருக்கு பாபே ப்ரோ. நான் சொல்லிடுறேன், இன்கேஸ் இது உண்மையாக இருந்ததுன்னா திஸ் வில் பி த லாஸ்ட் வீடியோ உங்களை பற்றி நான் பேசுகிறதோ, நம்ம பர்சனலாக பேசிக்கிறதோ. பிகாஸ் அந்த மரியாதை அப்படின்றது ஒன்று இருக்கும் எப்போவுமே. அது ஆக்சுவலாக அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு அந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது. 2வது விஷயமா நம்ம பிரெயின் யோசிக்கிறது, இதெல்லாம் உண்மையா,
நியூஸ் சேனல்ஸ் இப்படி போடுறாங்களே, எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு தான் தெரியும், அந்த கோர்ட் யார் இதை ஹேண்டில் பண்ணுறாங்களோ லாயர்ஸுக்கு தான் தெரியும். ஸோ வி நீட் டு ரெஸ்பெக்ட் தேர் ப்ரைவசி ஆஸ் வெல். இது ஆக்சுவலாக என்னென்னா கொடுமையின் உச்சகாட்டம் தான் நான் சொல்லுவேன் யூடியூப்பில் நடக்கிறது. பட் இது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சடனாக இப்போ ஒரு டவுரி கேஸ் வந்துச்சு, திருப்பூர் மேட்ரு. உடனே நிறைய இடத்துலேருந்து டவுரி கேஸாக வருது. அதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங். நியூஸ் சேனல்ஸுக்கு ஒன்று வைரல் ஆகிடுச்சுன்னா அப்படி தான் எடுக்கிறாங்களா நியூஸு, இல்லை இவங்களாம் அது க்ரியேட் பண்ணுறாங்களா? இப்போ அந்த சுதர்ஷன் ப்ரோ அவரும் இதை பற்றி விளக்கம் கொடுக்கல, அவங்க ஃபேமிலிக்கு தான் தெரியும். ஏன்னா ஃபேமிலியில் நடக்கிறதுலாம் சோஷியல் மீடியாவில் எடுத்துன்னு வரவே கூடாது கைஸ். இங்கே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நான் இன்றைக்கி 4 பேருக்கு நல்லது பண்ணால் கூட ஜட்ஜ் தான் பண்ணுவாங்க. நீ அது ஏன்டா வீடியோ எடுத்து போடுறேன்னு. ஒன்றுமே பண்ணலன்னா அதுக்கும் ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஏன்டா நீ யாருக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணாலும், நீ ஒரு மகாத்மா காந்தியாவாக இருந்தாலும் ஒன்று ஜட்ஜ் பண்ணுவாங்க தான். அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் ஃபேமிலி கண்டென்ட் எடுத்துன்னு வந்தோன்னா இங்கே 10 பேர் ஜட்ஜ் பண்ணுற விஷயத்த 1000 பேர் ஜட்ஜ் பண்ணுவாங்க. மல்டிபிள் கைண்ட் ஆஃப் தாக்குதல் இருக்கும். ஸோ அதனால் வி நீட் டு ஹேண்டில் தீஸ் ஆஸ் வெல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். நான் எதாவது தவறாக சொல்லியிருந்தேன், சாரி. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். அண்ட் பிரியாணி ப்ரோ, ஜேகே ப்ரோ, கமான், இன்னும் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் அடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஸ்டாப் பண்ணிட்டா நல்லது, போதும். வருஷம் தாங்க முடியல. ஆக்சுவலி ஏதோ ஒரு கான்ட்ரவர்சிஸ் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே அப்படியே கான்ட்ரவர்சிஸாக போகுது சுற்றி, வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எப் தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.